அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்கிற பலன் தான். அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்த்தா தான் சொல்ல முடியும். அதில் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லக்கூடியது உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர். இந்த 4 டீட்டெயில்ஸையுமே இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பார்க்கலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஆஃபீஸ் அட்ரஸ் பார்த்திங்கன்னா நங்கநல்லூர் தில்லை கங்கா நகர் சப்வேக்கு பக்கத்தில் வலதுபுறம் இருக்கக்கூடிய அந்த ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கிறது. ஸோ கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் டைரக்ட் கன்சல்டேஷன் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு கூப்பிட்டு நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னை சந்திக்கலாம். ஏப்ரல் 16ஆம் தேதி, ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை உள்ள இந்த ஒரு வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஏப்ரல் 16ஆம் தேதி ஏகாதசி திதி. ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாக நம்ம சொல்லும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் பண்ணுறது, புருஷ சூக்தத்தை பாராயணம் பண்ணுறது, மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணுறது. அதுக்கும் ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஏகாதசி திதி அன்றைக்கி பொதுவாகவே நிர்ஜல உபவாசம் பண்ணுறது. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி பாதிப்புகள் இல்லாதவங்க நிர்ஜலமாக பண்ணலாம். அதாவது ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பலகாரங்கள்னு சொல்லுவோம், இல்லை அல்ப ஆகாரம்னு சொல்லுவோம். அதாவது ஃப்ரூட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கலாம். ஏன் இது பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு புத்தி சாத்துரியம், புத்தி கூர்மை, படித்தது ஞாபகம் வைத்துக் கொள்ளக்கூடிய அம்சங்கள். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்மளால் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக ஏகாதசி திதி அன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணத்தினால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம், மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால புதன் அப்படிங்கக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அதனால் அந்த புத்தி கூர்மைகள் ஏற்படும். ரொம்ப முக்கியமான ஒரு திதின்னு சொல்லக்கூடியது ஏப்ரல் 22ஆம் தேதி குரு பெயர்ச்சி அடைகிறது. ஸோ குரு பெயர்ச்சின்னாவே மீனராசிலிருந்து மேஷராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த ஒரு குரு பகவான் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ண போகிற. அதற்கான நிறைய பலன்கள் நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. நம்ம சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். அது உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. போட்ட ஜஸ்ட் ஒரு 15-20 டேஸ்லேயே நம்ம சேனல்லே கிட்டத்தட்ட 65,000 வியூ போயிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். அது பகவத் சங்கல்பம். உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொடுங்க கண்டிப்பாக. அதுபோல் அது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த ஒரு லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம், இல்லை பஞ்சமஸ்தானம் சொல்லுவோம். அந்த பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ராகு, புதனுடைய சஞ்சாரம் பொதுவாகவே இந்த காலகட்டங்கள் இந்த வாரத்திற்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம்னா, மனசில் நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சாலுமே நம்ம ஒரு குழப்ப நிலையில் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். இன்னொன்று இந்த சூரியன், ராகு என்ற நட்சத்திர கேதுவுடைய தொடர்பாக உடம்புல நோய் எதிர்ப்பு சக்திகள் கம்மியாகும். இன்னொன்று கேது அப்படின்னாவே பேசிக்கலாக என்னென்ன அர்த்தம், ஆயுர்வேதிக் சித்தா மெடிசன் எடுத்துக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். இந்த மனசளவில் சில இடங்கள் வந்து நமக்கு விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம். சூரியன், ராகு என்ற நட்சத்திரம் கேதுன்னா பையனுடைய உடல்நிலைகள், உங்கள் பசங்களுடைய உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கணும். உங்கள் உடல்நிலைகளை கவனம் பண்ண. சூரியன், ராகு நினைச்சா விஷஜ்வரம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த டைமுக்கு அந்த அளவுக்கு சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு பெருசாக பரவாயில்ல கிடையாது. பட் ஸ்டில் ஒரு இன்ஃப்ளெக்ஷன், ஒரு ஃப்ளூ நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி மனசில் எல்லாமே நல்லா இருந்தாலும் என்னமோ ஒன்று நமக்கு கெட்டது நடக்க போகிறதோ அப்படிங்கிற ஒரு சஞ்சலம் இருக்கும். இந்த மாதிரி சஞ்சலங்கள் இருக்கும் பொழுது முனீஸ்வரன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். மற்ற கிரக சஞ்சாரங்கள் எல்லாமே நல்லா தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு இருக்கக்கூடிய 4ஆம் வீடு உங்கள் ராசி லக்னத்திலேருந்து எடுத்து பார்க்கும்போது அந்த இடத்துல குரு இருக்கிறது. குருடைய டிரான்சிட் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறது உங்களுக்கு சந்தோஷம், அனுகூலம். வீடு, மனை, வாகனங்கள் மூலிமா லாபங்கள் ஏற்படலாம். வீட்டு பத்திரம் கைக்கு வந்து சேரலாம். பேங்க்கில் லோன் கேட்டிங்கன்னா உடனே கிடைக்கும். அம்மாவுடைய ஆதரவு கிடைக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். டபுளாக பிளான் பண்ணியிருப்பீங்க. எல்லாமே ஒரு பேக்கப் பிளானும் கையில் வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய காலகட்டங்கள். என்னதான் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய உடல்நிலைகள், குழந்தைகளுடைய உடல்நிலைகள், உங்கள் உடல்நிலைகளில் கவனமாக பார்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம். மற்றபடி பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அமோகமான ஒரு தருணத்தில் இந்த வாரம் நீங்கள் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். சந்தோஷம்னு எடுத்து பார்த்தா 50%, பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா 60%. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முனீஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.